வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. சமீபத்தில் பாத்தீங்கன்னா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா ஓடிட்டு இருக்க சூரிய அவர்கள் நடித்த மாமன் திரைப்படம். இந்த திரைப்படத்தை பத்தி பாத்தீங்கன்னா வெவ்வேறு கருத்துக்கள் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குன்றாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, எக்ஸ்ட்ரீமா ரொம்ப கிரிஞ்சா இருக்கு அப்படிங்கிறாங்க. நான் அந்த படத்தை பார்க்கணுன்ற எந்த பிளானுமே இல்லாததுனால அதை பத்தி நான் எதுவும் விசாரிச்சுக்கல. இந்த சைடு கேப்ல பாத்தீங்கன்னா பாரி அவர்களை யாரோ கன்வின்ஸ் பண்ணி அந்த படத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. ஏன்னா நாங்களாம் ஒன்னா படத்துக்கு போவோம், அதை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவோம், டீகோட் பண்ணுவோம், சில நேரத்துல கழுவி ஊத்துவோம். ஆனா இந்த வாட்டி அவர் தனியா போய் பார்த்துட்டு இருக்கனால எனக்கு அந்த படத்தை பத்தி எதுவுமே தெரியாதுப்பா. ஆனா அதுல சில விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னார் பாரி அவர்கள். என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். உங்களோட செலக்ஷனா இந்த படத்துக்கு? இல்ல நண்பரை ஜெனியூனா கேக்குறேங்க. ஏன்னா நிறைய 4-5 படம் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சந்தானம் படம் இல்ல, சரி ஓகே, நம்ம தமிழாளு அவர் எடுத்திருக்க படம் போய் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். சந்தான படத்தை உங்களுடைய எடிட்டர் பிரகாஷ் அவர்கள் பார்த்து விட்டு ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டாரு. நம்ம நல்லா இல்லன்னு சொன்னாரு, ரிவ்யூ கொடுத்துட்டாரு. அதனால அந்த கோவிந்தா படம் தூக்குனீங்களா, அதனாலதான் கோவிந்தா. அதுதான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது அதனால சரி, சாரிங்க மன்னிச்சுக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரியே எங்க வீட்டுக்கிட்ட பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பவன் கல்யாணம் வந்துட்டான். வந்துட்டு இந்த வேலை தூக்கிட்டு வெற்றிவேல் வீரவேல் இது தமிழர் பூமி செத்தார் பூமி நீங்க சொல்ற நடந்துரும் போல இருக்கே, பயமா இருக்கு பிரதர். இதெல்லாம் விடுங்க, அது அந்த பிளான்ல தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே ஒரு வீடியோல பேசியிருக்கோம் அதை பத்தி. ஸோ தமிழர்கள் கொஞ்சம் விழிப்போடு இருக்கணும், அவ்வளவுதான். இல்லைன்னா கடைசியில கோவிந்தா தான் தமிழ்நாடும். ஸோ இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ இங்க என்ன அப்படின்னா, சரி போய் பார்ப்போம். நம்ம மாமன் படம் ஒரு தமிழ் உறவு முறைகளை கொஞ்சம் தூக்கி பேசுறக்கூடிய படம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி போய் பார்த்துருவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். உண்மையிலேயே ஒரு படமா அந்த படம் ஒரு ஓகே, ஒரு முறை பார்க்கலாம். தொடர்ச்சியா சும்மா அந்த ஹீரோயிசம், ஒரு ஹீரோ ஸ்லோ மோஷன் நடந்து வருவாரு, பாட்டில் தெரிக்கும், துப்பாக்கி வெடிக்கும், இதே கர்மத்தை பார்த்துட்டு இருந்த நமக்கு ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு கதாபாத்திரத்தோட இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமா தான் மாமன் இருக்கு. அதனால பார்க்க வேண்டிய படம், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா ஒரு சில இடங்கள்ல இன்னுமே அந்த கதையுடைய கதைகளை கொஞ்சம் நடைமுறை இது யதார்த்தத்தோடு ஒத்து இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இன்னுமே அது கொஞ்சம் எல்லாரோடையும் ரிலேட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். அதுக்காக நம்ம அந்த படத்துல ரிலேட் பண்ணி பார்க்க முடியாத கேரக்டர்ஸ் இல்லைன்னு நான் சொல்லிட மாட்டேன், இருக்கு. ஆனா இதை ஏன் நம்ம பேசணும் அப்படின்னா, சில இடங்கள்ல இந்த படம் மாமன் அப்படிங்கிற அந்த உறவு முறைய தூக்கி காட்ட வேண்டிய இடங்களாக இருக்கும்னு நம்ம போய் பார்த்தோம்னா உண்மையிலேயே அப்படி ஃபீல் ஆகல. இதுதான் நீங்க பேசணும்னு நினைச்சதுக்கான காரணமா? ஏன்னா இப்ப இந்த படத்தை பார்க்கும் பொழுது தமிழ் குடும்ப அமைப்பின் மீது நமக்கு ஒரு ஆசையும் பாசமும் அதிகரிக்குமா, இல்ல ஒரு வெறுப்புணர்வு மனசுக்குள்ள வருதா அப்படின்னு பார்த்தா ஒரு ஆஸ் ஏ ஆடியன்ஸா எந்த ப்ரீஜஸ்டிஸும் இல்லாம எந்த விதமான தனிப்பட்ட ரீதியான இதுவும் இல்லை இது. ஆனா ஒரு ஆடியன்ஸா நீங்க அதை பார்க்கும் பொழுது நிச்சயம் தமிழ் குடும்ப முறைகளின் மீது உங்களுக்கு வெறுப்பே வருது. ஏன்னா அந்த அளவுக்கு சில கதாபாத்திரத்தை ரொம்ப டாக்ஸிக்கா தெரிஞ்சு வச்சுட்டாங்களா தெரியாம வச்சுட்டாங்களான்னு தெரியல. அந்த கதாபாத்திரங்களே உண்மைக்கு நிகரா இல்லை. ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், அது கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் படத்தை பார்த்துருங்க. ஏன்னா பார்க்கலாம், இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். அதுல ஒன்றும் டீசன்ட் மூவி, அது நல்லா போயிட்டு இருக்கு. கிராமம் சார்ந்த மக்கள்லாம் நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. ஆனா அந்த ரியாலிட்டி அதுல இல்ல. அது பார்க்கும்போது சில பேர் மேல நமக்கு வெறுப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த படத்தை பார்க்கும்பொழுது. ஸோ இதுதான் இங்க விஷயம். இப்ப என்னன்னா, இந்த படத்துடைய கதை என்னன்னா சிம்பிள்ங்க. ஒரு அக்கா தம்பி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசம் சார்ந்த அந்த படம் சுத்தி வரப்போகுது. அப்பா இல்லாத குடும்பத்தில், அப்பா அதாவது சிறு வயதிலேயே இறந்துடுறாரு. ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு தம்பி இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு விதவை தாய். ஸோ இந்த குடும்பத்துக்குள்ளதான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இங்க என்னன்னா, நம்ம சூரி தம்பியா இருக்காப்ல, அவங்க அக்கா இருக்காங்க. அவங்க பேர் எனக்கு நடிகை பேர் தெரியல, அவங்க ஏதோ ஒரு தெலுங்கு நடிகை தான், அவங்க நடிச்சிருக்காங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருது. கல்யாணம் ஆகி 10 வருஷமா அவங்க ஒரு டீச்சரா இருக்காங்க. 10 வருஷமா குழந்தை பேரு இல்லாம இருக்காங்க. ரெண்டாவது, இவங்க ஒரு டீச்சராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு பாத்தீங்களா. ஒரு ஆஸ் எ டீச்சரா அவங்க இந்த படத்துல நடந்துக்கிட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா சம்மதமே இருக்குது. அவங்க வேலை செய்யறது டீச்சரா அப்படின்னு காட்டியிருப்பாங்க நம்ம கிட்ட. ஆனா ஒரு டீச்சருக்கு என்னென்ன குணங்கள்லாம் இருக்கக்கூடாதோ அத்தனை முட்டாள்தனமான குணங்களும் இந்த அம்மா கிட்ட இருக்கும். இன்டீசென்ட்டா இருப்பாங்க. அதாவது எப்படின்னா, குழந்தைய போட்டு அடின்னு அடிக்கிறது, தான் பெத்த பிள்ளையவே இந்த அடி அடிக்குதுன்னா அடுத்தவங்க மேல இருக்க கோவத்தை குழந்தை மேல காட்டும். இந்த கேரக்டர் நீங்க ஒரு ஸ்கூல் டீச்சர்னு சொல்லி சொல்றது எங்கேயாவது பொருந்துது அந்த கதைக்குள்ள?
புரியுது. அந்த அம்மா வந்து அந்த கேரக்டர் டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேரக்டர் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப சில இடங்கள்லாம் வந்து நமக்கு வந்து என்ன யோசிச்சு எடுத்தீங்க படத்தை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா ரொம்ப டாக்ஸிக்கான கேரக்டர். ஃபர்ஸ்ட் இதுல அந்த அம்மாவுக்கு குழந்தை பேர் இல்லாம இருக்கும், அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, சிரமப்பட்டு இருப்பாங்க. அதுல யார் மீது குறைபாடுலாம் காட்ட மாட்டாங்க, அந்த பெண் மீது ஒரு ப்ரெஷர் இருக்கிறது மட்டும் காட்டுவாங்க. அது சோசியல் ப்ரெஷர் அந்த பெண் மீது இருக்கும். அதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த படத்துல வந்துட்டு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பையனா தான் பிறப்பாங்க. இது ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு குறைபாடு தான், எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா டைலாக்ஸ் வந்து குழந்தை கருவுல இருக்கும்போதே அவன் இவன் அந்த பையன் தான் பிறக்க போகுதுங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இந்த கர்ப்பமா இருக்கிற காலகட்டத்திலேயே பேசுற மாதிரி சில டைலாக்ஸ் எல்லாம் அதுல வருது. அது தெரிஞ்சு வச்சாங்களா இல்ல தெரியாம வச்சாங்களா, கொஞ்சம் யதார்த்தம். இப்ப நமக்கு தெரியாது, ஒரு குழந்தை ஒரு பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா அவங்க வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை பையனா இருக்குமா பொண்ணா இருக்குமான்னு தெரியாது. பையனா இருக்கு பொண்ணா இருக்குன்னு தெரியாம இருக்கும்பொழுது இவங்க மாமா இது அந்த பாசத்தை காட்டுறதுக்கு, தாய்மாமன் அந்த உறவை காட்டுறதுக்கான இது படமா நீங்க எடுத்துட்டீங்கனாலும் கூட குழந்தை இருக்கும்போது உள்ள பையன் தான் இருக்குன்னு எப்படி தெரியும்? துபாய்க்கு போனாதான் தெரியும். துபாய்க்கு போய் செலவு பண்ணாதான் தெரியும், ரிப்பன் கட் பண்ணாதான் தெரியும். ஆனா இது எப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு? ஆனா அதை அந்த படத்துல அந்த டைலாக்ஸ் வந்து வரும்போது ஒரு பையன் கதாபாத்திரம், அந்த குழந்தை வந்து பையனா தான் வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே பேசுற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அடுத்து சூர்யா அவருடைய மனைவி பிரெக்னென்ட் ஆகி குழந்தை இருக்கும்போது அந்த டைலாக்ஸ் அப்பாரே இருக்கும். அங்க 2 குழந்தை பிறகு 2 குழந்தையும் பையங்கிற கான்செப்ட்ல அந்த குழந்தையா இருக்கும் போதே பேசுறதுலாம் இருக்கும். இது வந்து கொஞ்சம் சரியா படல, டாக்ஸிக்கா இருக்கு, கொஞ்சம் சரியா படல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கா கேரக்டரை வந்து வெறுத்தேன் நான். இந்த அக்கா கேரக்டர் வந்து உண்மையிலேயே நான் வெறுத்தேன். ஏன் அப்படின்னா அந்த வெறுப்பு ஏன் வந்துச்சுன்னா, ஓப்பனா சொல்றேன், வெறுப்பு வந்திருக்க கூடாது. ஆனா நமக்கு வெறுப்பு வர மாதிரி இந்த திரைப்படத்தை எழுதியவர்கள் அந்த கேரக்டரை உருவாக்கியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. அவங்க அக்காவும் தம்பி மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து காட்டுவாங்க நமக்கு. அவங்க குழந்தை இல்லாம இருக்கிற டைம்ல அவங்க தம்பி தான் வந்துட்டு அவங்க அக்காவுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்ப நம்ம ஃபேமிலிஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்காவா இருக்கட்டும் தங்கச்சியா இருக்கட்டும், வயித்தை வந்து இந்த குழந்தை இருக்கான்னு செக் பண்ணும்போது வெளியில இருங்கம்பாங்க, ஹஸ்பண்ட் மட்டும் தான் உள்ள இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவரே வந்து அக்கா நான் வந்து இது பண்ணுவான்னு சொல்லிட்டு சாரியை வந்து விலக்கி விடுற அளவுக்கு ஒரு படி மேல. இது வந்து இன் ரியாலிட்டி ஒரு மாதிரி இது வந்து சங்கடமா இருக்கு. ரியாலிட்டி இது வராது, ரியாலிட்டி வராது. இது ஓப்பனா சொன்னா தமிழ் குடும்பங்கள்ல இது ரியாலிட்டியே கிடையாது. நான் பார்த்ததுல அது மாதிரி கேள்விப்பட்டதில்லை. அது பாருங்க, குழந்தை அண்ணன் தங்கச்சியாவே இருந்தாலும் தமிழ் குடும்பத்துல ஒரு லெவலுக்கு மேல அக்கா வந்து வயசுக்கு வந்துச்சு, இனிமேலாம் அக்காவை போட்டு அப்படிலாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்ற பழக்கம்ங்கிறது, ஒரு பெண் எப்படிப்பட்டவளுங்கிறத சின்ன வயதுல இருந்தே பெண் பிறந்த வீட்டுல இருக்கிறவங்கள பழக்குவாங்க தமிழ் சமூகத்துல. அப்படி இருக்கும்போது அக்காவுடைய சாரியை வந்து லூஸ் பண்ணி விடுறேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே அப்பாடா டே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் ஏன்னா தாங்க முடியல. இதை வந்து ஃபர்ஸ்ட் சீன்லயே நீங்க வைக்கிறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து இவங்க எப்படி வளர்ந்தாங்கலாம் நீங்க காட்டல, எடுத்தோன்னே இதை வைக்கிறீங்க. என்னப்பா பண்றீங்க? ஓ அவ்வளவு பாசமாப்பா, சரி மாப்பிள்ள இருப்பாரு, அவர் அங்க சைட்ல நின்று இருப்பாரு இப்படி என்ன, சரி ஓகே. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா மேடம், உங்க சாரீஸை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் லூஸ் பண்ணுவாங்க. அங்க நர்ஸ் இருப்பாங்க, நீங்க உள்ள இருக்கீங்களான்னு நம்மளை கேட்பாங்க. நான் தாங்க புருஷன், இல்ல சார் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளே அனுப்பி விட்டுருவாங்க. புரியுது. இதுதான் ரியாலிட்டியில இருக்கும். ஆனா இந்த ரியாலிட்டிலாம் இந்த படத்துல இல்ல, கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இந்த தம்பியை வந்து பண்ணுவார். யார் அந்த டாக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின். ஓஹோ இப்ப புரியுது. அப்ப வந்து அந்த ஹீரோயின் வந்து பாத்தியா என்னத்த பாத்தியா, அதான் காதலை பாத்தியா, பாசத்தை பாத்தியா. இருங்க அது வரும், கடைசியா சொல்றேன் ஏன் இந்த டாக்ஸிக்கா இந்த படம் நிறைய இடத்துல இருக்குங்கிறதுன்னு சொல்லிடுவோம். வந்து இவர் எவ்வளவு ஒரு நல்ல தம்பியா இருக்காரு, தன் அக்கா மீது எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு. அப்ப என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாக்டர் அம்மா இருக்கும். அந்த மாதிரி டாக்ஸிக் டாக்டர்ஸ் நாங்களும் பார்த்திருக்கோம். ஸோ டாக்ஸிக் டாக்டர்ஸும் இருக்காங்க சில பேர். நான் சொல்றது மருத்துவர்கள் எல்லாமே புனிதர்களும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு வந்து பெரிய டாக்டர் அம்மா ஒருத்தவங்க இருப்பாங்க, வந்துட்டு என்னம்மா அந்த அம்மாவே 10 வருஷமா குழந்தை இல்லை, இப்ப குழந்தை இருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வந்து செக்கிங் வருவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மாமியார் ஒரு ஃபங்க்ஷன்ல, ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷன்ல துணை பொண்ணா உட்காருங்க அப்படின்னு சொல்றதப்ப இந்த அம்மா உட்கார மாட்டேன், அப்படியே உட்காந்தாலும் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்கும்போது உட்காருவேன்னு சொல்லி சூரிக்கிட்ட சொல்ல, அக்கா வந்து உட்காருக்கா அப்படின்னா அதெல்லாம் உட்கார மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க மாமியார், அந்த பொண்ணோட அவங்க அக்காவோட மாமியார் வந்து அவ்வளோ கொச்சையா வந்து இவளுக்கு ஒண்ணு இல்லை, இவளை கழட்டி விட்டுட்டு வேற கல்யாணம் பண்றான், நான் பண்ண மாட்டேங்கிறேன்னு அவங்க பையன்கிட்ட வந்துட்டு, அதுவும் பொதுவுல
இது என்ன மாதிரியான குடும்ப நிகழ்வுல இது மாதிரி நீங்க பாத்திருக்கீங்க? சீரியல் டைரக்டரா படம் எடுத்தவர் தெரியல. பட் ஆனா இதை பார்க்கும் பொழுது அந்த மாமியாருடைய கேரக்டர் நீங்க என்னவா நினைப்பீங்க? பெண்கள் இவ்வளவு டாக்ஸிக்கா காட்டணுமா? டாக்ஸிக்கா இருக்கவங்க இருக்காங்க, ஒரு விஷத்தன்மையோட பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா அப்படி பேசக்கூடியவங்க எல்லாம் கூட அதை வேற மாதிரிதான் கடத்துவாங்க. எல்லா உறவு மத்தியிலையும் என் மருமகளுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறது இருக்காது. கண்டிப்பா மாமியார் மருமகளுக்குள்ள நடக்கும் இந்த சண்டை. ஆனா அது வந்து ஒட்டுமொத்த ஃபேமிலியோடைய பிரச்சனையா தான் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. தனியா மருமகளை கூப்பிட்டு அதுவும் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தி, இந்த இதுல அவமானத்துல தான் பையனும் சேர்ந்து அவமானப்படுவாங்கிறது அவர் அம்மாவுக்கு தெரியாதா? யாருக்கு என்ன குறைபாடு இருக்கு அப்படின்னு தெரியாதா? அடுத்த நிமிஷம் அப்படி என்ன எனக்கு என்கிட்ட குறை இருக்கா, உங்க தம்பிக்கு பையன்கிட்ட குறை இருக்கான்னு யாரு கண்டான்னு தான் எல்லா பொண்ணுங்களும் அடுத்த பாயிண்ட் எடுப்பாங்க. ஆனா இந்த படத்துல அந்த பாயிண்டே வராது. அப்படி இன்னும் இவங்க சண்டை போட வருவாங்க, அப்படியே மூஞ்சில் வாழ்ந்து எடுத்துருவாங்க. சொல்றீங்க? உண்மையாவே அப்படிதாங்க சீனு. சண்டை போட வருவாங்க மாமியாரோட. சீட் எங்க முன்னாடி இருந்தீங்களா? நடுவுலதான் இருந்தேன். 3D படமா? இல்லைங்க. வருவாங்க, சண்டை போடுறதுக்கு வருவாங்க. அவங்க மாமியார் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க விலைக்கு சொல்றது ரொம்ப எப்படி இருக்கும் நான் பாத்துட்டு இருக்கேன். என்னடா நடக்குதுங்க? உடனே மாமிட்டு எடுப்போம். என்ன பாச்சு அவங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து டேட்ஸ் தள்ளி போயிருக்கு அப்படிங்கறத கேட்பாங்க. சோ பிரெக்னெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் தான் இந்த சீனு. புரியுதா? இதுதான் ஓப்பனிங் சீன். வாந்தில தான் ஓப்பனே பண்றாங்க படத்தை. அடுத்த சீன் வந்து இந்த சீனு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள ஏதோ புழுப்பூச்சி இருக்கான்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதுல ஓப்பனாவே லிட்டரலா தான் சொல்லிப்பாங்க, புழுப்பூச்சி இருக்கான்னு தான் தேடுவாங்க. அப்ப பாத்துன்னு உடனே அந்த டாக்டர், அந்த டாக்ஸிக் டாக்டர் என்ன சொல்லும், என்னம்மா ஒண்ணும் இல்லையே, 10 வருஷமா உனக்கு குழந்தை இல்லையா, இப்பவும் இருக்க வாய்ப்பு இல்லம்மா, நீ வந்து டாக்டரா இல்ல ஏதோ ஜோசியக்காரியா, என்ன நீ கைராகையை பார்த்துட்டு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி டாக்ஸிக்கா ஒரு டாக்டர் அங்க இருக்கிறது வந்து அது என்ன வெறுப்புல டாக்டர் காட்டினாங்கன்னு தெரியல. பட் ஆனா நல்ல டாக்டர் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை காட்டிடுவாங்க. அந்த அம்மா வந்து புரிஞ்சுக்குவாங்க இவங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்க குழந்தைன்னா. இல்லம்மா நீங்க வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணிலாம் குடிச்சிட்டு வாங்க, பிளேடர் விசிபிலிட்டி கிடைக்கல, ஸோ தண்ணிலாம் நிறைய குடிச்சிட்டு வாங்க, விசிபிலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. அதில் வந்து குழந்தை இருக்கு, நீங்கள் ஒரு அம்மாவாக போறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே சந்தோஷப்படுவாங்க. அவர் தம்பி வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு அப்பயே அவர் முடிவு பண்ணுறாரு பையன் தான் பிறக்க போகுதுன்னு. இது இவ்வளோண்டு இருக்கிற இதுலேயே கண்டுபிடிச்சிட்டாரு அவர். இது பண்ணிட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு பையன் தான் பிறக்க போகுதுன்ட்டு அவர் அவ்வளோ இதில் மச்சான் அப்படி பார்த்துக்கேன் இப்படி பார்த்துக்கேன்னு அந்த ஒரு சீன்லாம் ஓடிடும். இதுக்கப்புறம் ஒரு வழியாக குழந்தையும் பிறக்குது. குழந்தை வந்து தொப்புள் சுத்தி பிறக்குது. ஓகேவா? நம்ம இதுல ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை என்னன்னா, அந்த மாதிரி கொடி சுத்தி பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைய வந்து தாய்மாமன் பார்க்கக்கூடாது. அப்படி தாய்மாமன் பார்த்தா லைக் பிறந்தோடனே பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா வந்து தாய்மாமனுக்கு கெட்டதுன்னு ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த இதுல வந்துட்டு கொடி சுத்தி பிறந்திருக்கு தம்பி, இவர் வந்து வாங்கிக்கலான்னு இருப்பாப்ல. இல்ல அதனால நீங்க பார்க்கக்கூடாது அப்படின்னோடனே இவங்க வந்துருவாங்க. இதுக்கு நடுவில் வந்து இந்த பிரெக்னன்சி டைமிங்லயே வந்து ஒரு லவ் வந்து டெவலப் ஆயிருது. அந்த லவ் யாருக்கும் டெவலப் ஆகுதுன்னா, அக்கா பிரெக்னெண்டா இருக்கிற கிளினிக்கு செக்கப்புக்கு கூட்டிட்டு போற கேப்ல இவர் அங்க டாக்டரை வந்து காதல் வலையில இவ்வளவு வச்சிடறாரு போல. ஸோ அந்த டாக்டர் அம்மா வந்து ஒரு பெண்ணை இந்த தாங்குறானே, நம்மளையும் தாங்குவான் அப்படின்னு சொல்லி தாங்குவான்னு அந்த அம்மா முடிவு பண்ணி சொல்லவே மாட்டீங்க. அவங்க அந்த இதுல எல்லாம் அவங்க பேர் எனக்கு தெரியல. பெண்ணடிகள் பேர் யாருமே தெரியல உங்களுக்கு? அதாங்க அந்த ஒரு இந்த படத்துல எல்லாம் வந்தாங்களே, அந்த மீனவ பெண்ணா நம்ம பொன்னியின் செல்வன்ல வருவாங்கல்ல. ஆமா. ஐயோ ஐஸ்வர்யா சம்திங், அவங்க தான் நினைக்கிறேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த விஷயம் என்னன்னா, மாமனுக்கு தானே ஆகாது, குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, மாமனுக்கு ஆகலை அப்படின்னா நான் தானே வருத்தப்படணும்னு சொல்லி அவங்க ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. புரியுதா? அந்த மாதிரிலாம் நடக்காது நமக்கு ரியல் லைஃப்ல. வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. இவருக்கு அந்த ப்ரப்போசல்லாம் அவருக்கு புரியல. மாமனுக்கு தானே ஆகாது அப்படின்னோடனே இவர் வேகமா போயிட்டு எனக்கு ஆளுன்னு என்ன பரவாயில்ல, நான் போய் குழந்தைய வாங்கியே தீர்வேன்னு சொல்லிட்டு போய் குழந்தைய வாங்குறாரு. அன்னைக்கு பிடிச்சதுதான் சூரியோட வாழ்க்கையில சனி பயிற்சிங்கிற மாதிரி இந்த படம் அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துலதான் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட்ஸ். நீங்க கேட்கலாம், ஏங்க மாமா இது மாமன் பையன் டாக்ஸிக் எப்படிங்க இருக்க முடியும் அப்படின்னா, ஓப்பனா சொன்னா ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணும்னு தெரியாதவங்க கூட இந்த மாதிரி முட்டாள்தனமா வளர்க்க மாட்டான் குழந்தைய. என்ன பண்றான்? ஏங்க ஒரு குழந்தை அடம் பிடிச்சதுன்னா அந்த குழந்தைய கிட்ட பேசி புரிய வைக்கணுமா, புரிய வைக்க கூடாதா? கண்டிப்பா புரிய. இது எவனுமே பண்ண மாட்டேங்கிறான் படத்துல. நமக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது கடுப்பு வருது. என்னடா ஒரு கொஞ்சம் கூட ரியாலிட்டி இல்லாம
எப்ப பார்த்தாலும் வந்து அவங்க மாமாவோடய ஒட்டிக்கிட்டு இருக்கணுங்கிறது மாதிரி அவங்க மாமாவுக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாம் இது வச்சிருப்பாங்க, எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா குழந்தையும் அந்த டெக்கரேஷன் பண்ணினா என்னன்னு போய் பார்ப்பாங்க. இதெல்லாம் எடுத்து இதே குடிச்சிருந்தா குழந்தை, அதெல்லாம் குடிச்சா பரவாயில்ல. அந்த டெக்கரேஷனை ஃபுல்லா அழிச்சு அதெல்லாம் பிச்சு எந்த குழந்தை இதை பண்ணும்? அப்படியே அந்த குழந்தை அப்படி பண்ணா அதை வந்து பேரண்ட்ஸ் எப்படி வந்து இது பண்ணணும், ட்ரீட் பண்ணணும்? ஆனா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த குழந்தைய முழுக்க டாக்ஸிக்காவே எல்லா தப்பும் அந்த குழந்தை பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ பண்றது தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பே இருக்காது. கண்டிக்கிற இடத்துல வரும்போது அடுத்தவங்க அந்த குழந்தைய கண்டிச்சு அவங்க அம்மா உள்ள போந்து அந்த குழந்தைய போட்டு அடின்னு அடிக்கும். இதுதான் அவங்க அம்மா கேரக்டர். இப்ப நல்லா கவனிங்க, தான் அந்த குழந்தைய பெற்றெடுக்கிற வரை தன் தம்பியின் மீது அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பாசம், அவ்வளோ பாசம். இதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைய இந்த கேரக்டர் இந்த அளவுக்கு பாசம் காட்டி வளர்த்துச்சு அப்படிங்கிறனால தான் இவங்களுக்கு லவ்வே வரும். புரியுதா? அப்ப இவங்களுக்குள்ள அவங்க அக்கா மேல இவருக்கு பாசம் இருக்குங்கிறது இந்த அம்மாவுக்கும் தெரியும். யாரு இந்த கல்யாணம் ஆகி வந்திருக்க அம்மாவுக்கும் தெரியும். ஒரு குழந்தை தான் பிரச்சனையா இருக்குன்னா சரி, ஏன் அந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கிற இடத்துல இந்த டாக்டர் அம்மாவுக்கு அறிவு இல்லையா? ஒரு குழந்தை பையங்க அவன். இந்த அம்மாவுக்கும் அந்த பையனுக்கும் கான்வர்சேஷனே ஒழுங்கா இருக்காது. அவன் வந்து கொஞ்சுவான், அத்தைன்னு சொல்லுவான், முத்தம் கொடுப்பான், இவங்க எல்லாமே முத்தம் கொடுப்பாங்க, அதெல்லாம் காட்டுவாங்க. ஒரு குழந்தை தப்பு செய்யும் போது உறவினர்கள் அதை கரெக்ட் பண்ணலாமா பண்ண வேண்டாமா? கண்டிப்பா பண்ணணும். நீ தானே ஒரு அறிவா படிச்சிருக்க லேடி. அந்த அம்மா டீச்சர் அம்மாவும் கரெக்ட் பண்ண மாட்டேங்குது தாங்க குழந்தை பண்ற தப்ப. டாக்டர் அம்மாவும் கரெக்ட் பண்ண மாட்டேங்குது. இதுல என்ன எனக்கு படிப்புக்கும் இதுக்கு ஒன்னும் புரியல. இப்ப படிச்சா அறிவு இல்லைங்கிறத சொல்ல வராங்களா இந்த படத்துல? படிச்சவங்களும் முட்டாள்தனமா தான் நடந்துக்குவாங்கன்னு சொல்ல வராங்களா இந்த படத்துல? இதுதான் இந்த ரியாலிட்டி ஒத்தே வரல. இப்ப நம்ம எல்லாம் ஊர்கள்ல இருந்தோம்ல, இந்த மாதிரி ரகலை பண்ணா யாருனே தெரியாதலாம் நம்மள அடிப்பான். கண்டிப்பாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க போட அந்த பக்கம் அடிப்பான். அகதி வீட்டு பையன் பிரச்சனை பண்ணலாம் என்னதாங்க போட்டு அடிப்பாங்க எங்க வீட்டுல. புரியுதா? இது என்ன மாதிரியான வளர்ப்பு இந்த குழந்தைக்கு? இவ்வளவு டாக்ஸிக்கா யாராவது குழந்தை வளர்ப்பாங்களா? அதுவும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து இன்னொரு கொடுமைனா, இவங்களை கடைசி வரைக்கும் அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டே பண்ண விட மாட்டான். வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கூடவே படுத்துக்குவான். இப்போ உடனே இவங்க அந்த பையனை எழுப்புறதுக்கு அவன் இருக்கிறது தம்மா துண்டு போட அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டோம்னா வெளியில போய் கொடுக்க போறான். அதை அவங்க பண்ணல. இல்ல தூங்கினதுக்கு அப்புறம் எரிஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த ரூம் யூஸ் பண்ணிக்கிறது அது வேற. அது இல்ல, இவனை அந்த ரூம்ல படுக்க விட்டுட்டு இவங்க எல்லாம் போய் ஏதோ ஒரு ரூம்ல போய் கட்டளை உடைச்சு அதுல வந்து எல்லாரும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு போய் நடுவுல பாட்டு கீட்டு ஏதாவது வந்து காப்பாத்துச்சா உங்களை? நடுவுல ஏதோ பாட்டு கீட்டுலாம் வந்துச்சு. பட் அதுலயும் சீன்ஸாவே போனோம்னா மாமன் பாசத்தை காமிச்சு நம்மள உசுர வாங்கிட்டாங்க. ஸோ அது அப்படி இருந்துச்சு. அப்ப ஒரு குழந்தை, ஒரு தாய் மாமனோட உறவுங்கிறது பாசம் காட்டுறது ஓகே. ஆனா அட் த சேம் டைம் அந்த குழந்தைக்கு நல்ல வழியை காட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை எங்கேயாவது சூரி பண்றாரு அந்த படத்துல? நல்லது கெட்டதை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாரா? இப்படி இருக்கணும், இப்படி பண்ணக்கூடாது, அடம் பிடிக்க கூடாது, பேசிக்கா அடம் பிடிக்க கூடாதுங்கிற ஒரு விஷயத்த இந்த குழந்தைக்கு இந்த படத்துல ஒரு பையனும் சொல்லி கொடுக்கல. அடம் பிடிக்கிறது எவ்வளவு ஒரு தப்பான குணங்க. அந்த பையன் வந்து இன்னொன்னு என்ன பண்ணுவான், இவங்க வந்து ஹனிமூன் ட்ரிப்புக்கு போகலாம், சரி இங்கதான் இந்த பையன் நம்மள வந்து நிம்மதியா இருக்க மாட்டேங்குது, வெளியூருக்குனாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்ல. இது வரைக்கும் அந்த ஹீரோயினுக்கும் அந்த சின்ன பையனுக்கும் பிரச்சனையே வராது. சரி சின்ன பையனா அவங்க அப்படியே புரிஞ்சுக்குவாங்க. ஹனிமூனுக்கு போறோம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு போகும்போது இந்த பையனை கூப்பிட்டுருவாங்க தெரியாம. இவன் நானும் வருவேன் அப்படின்ட்டு வந்து அடம்பிடிப்பான். ஸ்கூலுக்கு தவிர்த்து எல்லா இடத்துக்கும் போறான் அந்த பையன். அதுவும் ஹனிமூன் 5 வயசு பையன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போயிடுறான், ஹனிமூனுக்கு போகணும்னு சொல்லி அடம்பிடிப்பான். சரி ஓகே, இப்ப என்ன பண்ணணும்? குடும்பமே அவனை கண்ட்ரோல் பண்ணுங்க, போகக்கூடாதுன்னு அடம் பிடிப்பாங்க தலையில புழுந்து. என்னங்க இது ரியாலிட்டியாங்க இது? அவன் என்னங்க என்ன பெரிய இவனா? அது சின்ன பையன் தானே, அவனை தூக்கிட்டு போயிட்டு ஒரு 2 நிமிஷம் ரூமுக்குள்ள உட்கார வைக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆயிருப்போகுது? வீட்டுல பெரிய மனுஷனா இருந்தாலும் நானும் அனுபவம். சினிமாக்காக சில இந்த ரியாலிட்டில இருந்து ஏன் நீங்க இவ்வளவு ஃபார் ஃபெச்டா போறீங்கன்னா எனக்கு புரியல. சரி குழந்தை அடம் பிடிக்குதுங்கிறதுக்காக இந்த மாமன் வந்து முட்டாள்தனமா முடிவு எடுக்கிறாருன்னா அது வேற. அதை சினிமாத்தனமா காட்டுறேங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் சுத்தி இருப்பாங்க அந்த குழந்தைய கன்வின்ஸ் பண்றதுக்கு, கண்ட்ரோல் பண்றதுக்கு. கன்வின்ஸ் பண்றதுக்கு 30 பேர் இருந்தா பரவாயில்லையே. லியோதாஸ் அப்படி பிடிச்சிட்டு அப்படிதாங்க இருக்கு சீனு. அவன் என்னன்னா கடிக்கிறான், ஒருத்தனை முக்கியமான பகுதியில உதைக்கிறான், அங்க மணி சத்தத்தை போடுறீங்க. ஒரு பேசிக்கான மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையோட ஐயோ அதெல்லாம் சொல்லிடாதீங்க, அத சொல்லவே மாட்டா. என்ன சொல்லுமா, உங்க பையன் டாக்டர் இல்ல, உங்க பையன் ஹைப்பர் ஆக்டிவா இருக்கு, ரொம்ப துருன்னு குறும்பு பண்றான்னு சொல்லி அதனால ஒரு கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார்கிட்ட அந்த டாக்டர் அம்மா சொல்லுங்க. ஓகே, இத அவங்க மாமியாரு தன்னுடைய மகள் பாச மகள்கிட்ட டீச்சர் கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்க கரெக்டா தான் சொல்லுவாங்க, ஒரு கவுன்சிலிங் அந்த வார்த்தைகள்லாம் கரெக்டா தான் இருக்கும். அவங்க சொல்லி முடிச்ச உடனே என் குழந்தைய பைத்தியக்காரன்னு சொல்றியா, நான் எங்கடி சொன்னேன்,
அப்ப நீ என்ன சொல்ல வர, என் குழந்தைய பைத்தியம்னு சொல்றாங்க அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடும். என்ன பேச்சு இது? கவுன்சிலிங் போங்கன்னு அந்த அம்மா சொல்லுது, இந்த வயசான அம்மாவும் கரெக்டா தான் வந்து சொல்லுது. ஆனா இந்த டாக்ஸிக் அக்கா வந்து என் குழந்தைய பைத்தியக்காரன் சொல்றியா நீ? இது எனக்கு இந்த வாரத்திலே 2வது அதிர்ச்சிங்க இது. ஏன்னா அந்த தக் லைஃப் படத்துல இந்த சிம்பு கூட தான் த்ரிஷாவை ஜோடியா போடுவாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா வந்து கமல் வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுல வந்து இந்த அடம் சொன்னதுனால ஞாபகம் வந்துருச்சு. மேடம் நான் தான் அவங்களோட ஒரே ஆடம் அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல அப்படின்னு. ஓ இவர் தான் அந்த ஆடம் ஈவ், அந்த ஆடமா? சரி விடுங்க, அதெல்லாம் விடுங்க. இல்ல சொல்றேங்க, அந்த படம் வெளியே விட்டோம், அப்புறம் அதை செஞ்சுக்குவோம். கண்டிப்பா அது செய்யத்தக்க படமாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் மூவி விளாக் பண்ண போறது இல்லை நான் அந்த படத்தை. அதெல்லாம் பண்ணாதீங்க. அது ஏதோ சுகர் பேபி எல்லாம் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. விடுங்க, அதை நம்ம அப்புறம் பாத்துக்குவோம். கமல்ஹாசன் ஏதோ விண்வெளி நாயகனாமல்ல இப்ப. சரி ஓகே. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இது சரி, இதுல வந்து காது குத்துன்னு ஒரு விஷயம் இருக்கும். காது குத்துங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஒரு குழந்தைய அழகா வச்சு காதுல குத்தி விடும். குழந்தை அழகதான் செய்யும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சுதான் காது குத்துவாங்க. இதுதான் பேசிக். அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா மொட்டை அடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா மொட்டை அடிக்க கூடாதுன்னு அவன் சொல்லிட்டானா. என்னங்க இது, குழந்தை மொட்டை அடிக்க வேண்டாம்னு சொல்லும் தான், எல்லா குழந்தையும் வேண்டாம் தான் சொல்லும். நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கும்போது அப்படித்தான் சொன்னோம். முடிவெற்ற கடைக்கே நம்மள பேச்ச கேட்டானா? எல்லாம் புடிச்சு வச்சு மொட்டை அடிச்சு விட்டாங்க, காது குத்தி விட்டாங்க. ஏன்னா குழந்தைக்கு அது குழந்தை, அதுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது. சோ குழந்தை சொல்லுங்க சார்ன்னு கொல்லுங்க எஜமான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. பட் இந்த பையன் சொல்றத கேட்கறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான கதை அம்சம் இது? ரியாலிட்டியா? இஸ் இட் ரியாலிட்டி? அதுவும் குலசாமிக்கு தான் மொட்டை அடிக்கிறது. இப்ப நீங்க இவங்க சொல்ற ஊர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமப்புறமான ஊரு. கொடி சுத்தி பிறந்தா மாமன் வந்து பார்க்க கூடாதுங்கிற அளவுக்கு நம்பிக்கையே பேணக்கூடிய ஊரு. அங்க குலதெய்வத்துக்கு மொட்டை அடிக்காம காது குத்துவருக்கு ஒத்துக்குவாங்க. இதுதான் சொல்றேன்ல, இந்த படத்தை எழுதும்போது எந்த ஸ்பேஸ்குள்ள இருந்து இந்த படம் எழுதப்பட்டது? டேமியன் ஓமன் 666 இருக்கும்ல ஒரு குழந்தைக்கு, அது சொல்றது எல்லாருமே கேட்பாங்களே, அந்த மாதிரி இருக்கு எழுதி வச்சிருக்கீங்க. ஒரு இப்ப நீங்க ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லி அந்த படத்துல இருந்து காட்டுறீங்கன்னா அந்த பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ள நீங்க அந்த ஸ்டோரி பைன் போகணும். எந்த ஊர்ல குலசாமிக்கு மொட்டை அடிக்காம காது குத்துவான்? ஆனா டீசென்டான படம் சொல்லிட்டு நல்லா செய்றீங்க பரிபார்த்து. இல்லைங்க, இதுதான் தப்பு. இதை நான் சொல்றேன் என்னன்னா, நம்ம கிராமப்புறமா படம் எடுத்துட்டா படம் ஓடிடும் அப்படின்னு நினைக்க கூடாது. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி ஆயிரும் அப்படி நினைக்க கூடாது. இந்த ரியாலிட்டியோட இது பண்ணுங்க. ஏன்னா நீங்க வாட்டி இஷ்டத்துக்கு மாத்திட்டு போயிருவாங்க எல்லாத்தையும். அப்புறம் இப்ப இந்த படத்தை பார்த்து 4 பேர் வந்து நான் குலசாமிக்கு மொட்டை அடிக்க மாட்டேன் காது குத்துறேன் உட்காந்தானா என்ன பண்றது? இருக்குல்ல, நம்பிக்கைனா நம்பிக்கை, இதுனா இது. அப்ப கொடி சுத்தி பிறந்தா மாமன் பார்க்க கூடாதுங்கிற நம்பிக்கை இருக்கிற ஊர்ல பிறக்கிற குழந்தைலாம் ஆம்பளையா தான் பிறக்குங்கிற நம்பிக்கை இருக்க ஊர்ல எப்படி கல்யாணம் பண்ணிக்கோங்க அந்த குழந்தைங்கலாம் ஃபியூச்சர்ல? அது என்னன்னு தெரியல, அப்படி இருக்கு. அந்த மாதிரி ஒரு இதுல காமிச்சிட்டு கடைசியில வந்து மொட்டை அடிக்காம காது குத்துறதுக்கு ஒத்துக்கிற மாதிரியும், அதுவும் மாமி மடியில உட்காந்து மொட்டை அந்த குழந்தை என்ன சொல்ல, நீ குத்திக்கிட்டாதான் நான் குத்திக்குவேங்க. இப்ப இது என்ன பண்ணலாம்? இதுல ஒரு கேவலமான ஒரு வேலை இருக்கும். அவங்க மனைவி வந்து குத்தக்கூடாது அப்படின்பா. யாரு? ஹீரோயின் வந்து குத்தக்கூடாது புருஷனை. அவங்க அக்கா வந்து என்ன சொல்லணும்? ஆமா நீ ஏன்டா குத்துறே, மாமாவெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, என்ன நீ பண்ற, மாமா மடியில உட்காந்து சமத்தா குத்திக்கணும். இதுதான் ஒரு அம்மா கிட்ட இருந்து வர வேண்டிய விஷயம். ஆனா இந்த பொம்பளை என்னமா சொல்லணும்? ஓ நீ குத்தக்கூடாதுங்கிறியா, நீ குத்துறா, நீ குத்திக்கிற பெண்ணி, நீ குத்திக்கிற பெண்ணி. இது என்ன மாதிரியான பாசம் இருக்கு? எவ்வளவு எந்த அக்காவாவது தம் பையன் காது, அதாவது தம்பி காதுல வந்து கிரிக்க மாதிரி காது குத்திட்டு சுத்துறதை வந்து ஒத்துக்கோனா? இது அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? இத்தனைக்கு வந்து சூரி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கட்டுல தான் அவருக்கு இந்த காசு எல்லாம் போடுவாரு. அந்த காது குத்து விழா தாய்மாமனுக்கு ஒரு முக்கியமான விழா, அதனால அவர் செய்முறையெல்லாம் அப்படி செய்வாப்ல. கூட்டம் அதெல்லாம் ஊர் திருவிழா மாதிரி கூட்டத்தை கூட்டி வச்சிருப்பாப்ல. இந்த இடத்துல வந்து இது எதுக்கு செய்யறது? நான் வந்து என் அக்காவுக்கு எப்படி செய்யறேன் பாருன்னு சொல்லி ஒரு தம்பியா அவன் கடமையை செய்யறது, பாசத்தை காட்டுறது, தன்னுடைய அத்தாரிட்டியை காட்டுறது ஃபேமிலியில. இங்க வந்து எவனா கேனப்ப எல்லாட்டும் காது குத்திக்கிட்டு இருப்பானா? இதை நீங்க பாசம்னே சொல்ல முடியாது. இது முட்டாள்தனம் இல்லையா? அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, சமூகத்தால் மதிக்கப்படுற ஒரு ஆளாவும் இருக்கணும். அவரு ஊர்ல பஞ்சாயத்துல எல்லாம் உட்காந்துருக்காப்புல. இவர் வந்து மடியில குழந்தைய உட்கார வச்சுட்டு காது குத்திக்கணும், அது மொட்டை அடிக்காத குழந்தைய உட்கார வச்சுக்கிட்டு காது குத்திக்கிறேன் பாரா. அவர் இந்த காது குத்துவாரு, உடனே அந்த காதையும் அந்த குத்தணும்னு அது சொல்லணும். உடனே அந்த குழந்தை சொல்லுதுன்னு சொல்லிட்டு இந்த காதையும் குத்திக்குவாரு. பொண்டாட்டிக்கு வெறிச்சல் வருமா ராதா? பொன் குழந்தை இல்ல, மூக்கெல்லாம் குத்தி இருக்கணும். அப்புறம் எல்லாம் சேர்த்து கூட போய் சமைஞ்சு உட்காந்தாலும் உட்காந்துருப்பாங்க. எரிச்சலா ஆகுதா இல்லையா? எங்க போகுது இந்த கதை? அப்படி இதுதாங்க குடும்ப நிகழ்வா. இதெல்லாம் குடும்ப நிகழ்வு. சரி ஓகே, காது குத்திக்கும் போது அந்த மனைவி வந்து தடுக்க கூட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது, ஆனா தடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை கூட்டிட்டு போயிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நீ பண்ணிட்டு இருக்க,
நான் வந்து ஏதாவது ஒரு மருதாணி வச்சு விடுறேன்னு சொன்னா கூட அசிங்கமா இருக்கும், வேண்டான்னு சொல்லுவேன். நீ என்ன இப்ப உங்க அக்கா வந்து காது குத்திக்கோன்னு சொன்னா இப்படி அசிங்கமா காது குத்திட்டு வந்து நின்றுட்டு இருக்க, உனக்கு என்ன வெக்கமாவே இல்லையாங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பா. அங்க இது பண்ணும். இதை பார்த்த அக்காளுக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்தோன்னா என்ன சொல்லும், என் பையனை நீ பைத்தியக்காரின்னு சொல்லிட்ட, எப்படி என் குழந்தைய பைத்தியக்காரி, நான் எங்க அப்படி சொன்னேன். குடும்பத்துல எவனுமே பேச மாட்டான். உன்னதான் சொல்லிருக்கணும் பைத்தியக்காரின்னு. குடும்பத்துல யாருமே பேச மாட்டாங்க. அந்த இந்த கிட்ட மருமக கிட்ட மருமக நான் எங்க சொன்னேன் அப்படின்பா. அவங்க மாமியார் வந்து என்னடி பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஓங்கி ஒரு அறை விட்டா அது ரியாலிட்டி. புள்ளைய அடிச்சு என்னடி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு அடிச்சு எங்கடி அவ அப்படி சொன்னா கேட்டிருந்தா அது ஒரு ரியாலிட்டி. அப்படிதான் நடக்கும். எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க வாட்டு கம்ப்ளைண்ட், பொய்யான கம்ப்ளைண்ட், பொய்ன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த பொய்யை சொல்லி சண்டை போடுவாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடும். இனிமேல் உங்க வீட்டு பக்கமே நாங்க தலை வச்சு படுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா இழுத்துட்டு வந்துடும். இதுல இந்த பிரச்சனை எல்லாம் போகும்போது டிரான்ஸ்ஃபரை அவங்களே ஏற்பாடு பண்ணி, எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு மெடிக்கல்ல, மதுரைக்கு வர சொல்லிட்டாங்க, நீ வா மதுரைக்கு வா அப்படின்னு சொல்லுவாரு. இவர் பாத்தீங்கன்னா இதுல சூரி வந்து ஏதோ பிசினஸ் பண்றாரு. ஆனா அந்த பிசினஸ் என்னன்னு அளவு நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. ஸ்வீட் கம்பெனி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி யார் பாத்துக்கிறான்னு தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஒரு வீட்டோட மாப்பிள்ள மாதிரி இவரும் போயிருவாரு. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அப்பா வந்து பஞ்சாயத்து, அவங்க கோச்சுக்குலாம் போயிருவாங்க. பஞ்சாயத்து வரும். அவங்க பஞ்சாயத்து வரும்போது அவங்க அப்பா வந்துட்டு, கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கும் குழந்தை வேணும், இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே, ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கவே விடலாமே, உங்களுக்கு இதுக்குள்ள எதுவும் நடக்க இல்லாம இருக்கு அதுன்னு சொன்னோன்னே இதுல என்ன சொல்லுவாரு, நீ பேசிட்டு இருக்கும்போது நீங்க மச்சான் மேல அவ்வளவு பாசமா இருக்கிறதெல்லாம் புரியுது, ஆனா நீங்க இந்த நேரத்துல வந்து ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்க. என்னங்க அப்படின்னா, ஒரு ஜீவனை மறந்துட்டீங்க. யார் அந்த ஜீவனா? அதுதான் அந்த பையனோட அப்பா. புரியுதா? உங்க மாமாவை நீங்க மறந்துட்டீங்க. ஏன் அப்படின்னா, அவருக்கு அவர் பையனை 10 வருஷமா கழிச்சு, அது ஓகே, ரியாலிட்டி 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு, அப்ப அவன் என் பையன் அப்படின்னு சொல்லி அவர் வெளியில இருக்கலாம். ஆனா எல்லாரும் இந்த பையன் மாமா மாதிரி பண்ணுது, அந்த பையன் மாமா மாதிரி பண்ணுதுன்னே சொல்றாங்க. அது எவ்வளவு கஷ்டமா அவருக்கு இருக்கும் அப்படின்னா அப்பதான் ரியலைஸ் பண்றாரு இவர் இதை. நம்ம வந்து ஏன்னா ஒரு அப்பனா அந்த ஆளு என்ன பண்ணிட்டாரு இந்த படத்துல, மிச்சர் சாப்பிடுறாரு. ஆரம்பத்துல இருந்து மிச்சர் தான் சாப்பிடுறாரு. இது இது என்ன ரியாலிட்டி? என்ன ரியாலிட்டி இது? தான் பையனை வந்து மாம என்ன எல்லா பக்கமும் அவனே கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. யாராவது அலோவ் பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் ஏன் அலோவ் பண்ணணும்? அதுக்கப்புறம் வருத்தப்படுற மாதிரி காட்டிக்கணும். அந்த பையன் வந்து மாமா கூடவே ஒட்டிக்கிட்டு சுத்துற மாதிரி எல்லாரும் அப்ப அதுல அப்படியே வருத்தப்பட்டு இருந்த மாதிரி இவர் சொல்லுவாரு. இவர் யார் சொல்றாருன்னா இவரோட மாமனார் சொல்றாரு. அதை சொன்னதான் இவருக்கு அது ஸ்ட்ரைக் ஆகுது, ஆமால அப்படின்னு. அப்புறம் என்ன பண்றாரு, சரி நம்ம வந்து மதுரைக்கு போயிடுவோம், நம்ம ஒய்ஃபோட போயிட்டு உட்காருவோம். அது ஆனா பின்னாடி தான் தெரிய வரும் அந்த டிரான்ஸ்ஃபரே வந்து வாண்டடா வாங்கின டிரான்ஸ்ஃபர்னு. ஓகேவா? அவங்க எதிர்பாராம டிரான்ஸ்ஃபர்னா அப்போதைக்கு அவங்க யோசிச்சிருப்பாங்க. அப்ப வந்துட்டு போயிட்டு அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க. அவங்க ஃபேமிலி வந்து ஓரளவுக்கு போகும். இப்ப அவங்க ஃபேமிலியும் வந்து ஓரளவுக்கு ஹாப்பியா போயிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சாங்ஸ் இருக்கும். அந்த சாங்ஸ் கேட்கும் போது என் மனைவி சொன்னது, சூர்யா அவங்க மனைவி எப்படி இதெல்லாம் அலோவ் பண்றாங்க, ஹவ் இட் இஸ் பாசிபிள், அவங்க மனைவிக்கு கோவம் வரவில்லையா அப்படிங்கிற மாதிரி சில காட்சிகள் அந்த பாட்டுல இருக்கு. நான் சொன்னேன் ஓகே, மட்டும்தான் பிரச்சனையா, கொளுத்தி போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன். பட் ஏன்னா கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு க்ளோஸ்னஸ் ஆன அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு ரொமான்டிக்கா அந்த சாங் இருந்துச்சு. சூர்யா அவர்களே மாட்டிக்கிட்டீங்க வீட்டுல, சரி ஓகே விடுங்க. என்ன ஆகும், அந்த சீன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கே தெரியும், அப்படி ஹாப்பினஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அடுத்து என்ன ஆகும் போகுது அப்படின்னு, இந்த மாதிரி ஒரு பிரெக்னன்சி விழுக போகுதுங்க. ஸோ அவங்களும் பிரெக்னன்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த இதுல பிரெக்னன்ட் இருக்கும்போது இவர் தான் வந்து பெண்கள் மதிக்கக்கூடிய நபராச்சு. தன்னோட அக்காவை வந்து தாங்குறவர் தன்னுடைய மனைவியும் தாங்குன்னு தாங்குவார்ல, ஆனா தாங்க மாட்டார். அவங்க டாக்டர் அவங்கள பாத்துப்பாங்கன்னு விட்டாரா தெரியல. அதான் கேரக்டர்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்டான ரோலே இந்த இதுல இல்ல. எவ்ரி கேரக்டர் பிளேஸ் டிஃப்ரெண்ட். அது சுத்தமா கேரக்டர் மாறுது. எந்த அளவுக்கு இவர் போவார்னா, கர்ப்பிணி பெண்ணை கூட ஓங்கி அரைகிற அளவுக்கு இவருக்கு கோபம்லாம் வந்துருது அந்த நேரத்துல. சரி ஓகே, அதுக்கான சிச்சுவேஷன் வரும், அந்த சிச்சுவேஷன் நான் சொல்றேன். இப்ப பாருங்க, இவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க. இந்த நேரத்துல ஒரு விஷயம் நடக்கும். இந்த படத்துல நான் கட்டுப்பானதே அந்த விஷயத்துலதான். என்னன்னா, அந்த பையன் வந்து மாமனை பிரிஞ்சு அவன் அழுதுகிட்டே இருப்பான். மாமா ஊருக்கு போயிருக்காரு, வந்துருவாருங்கிறது தானே ஒரு அம்மா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இதுல இவங்க தாத்தா வந்து, அதாவது அவங்க சூரியோட அப்பாலாம் வந்துட்டு இல்ல அப்ப அவர் எங்க போயிருப்பாருன்னு அந்த சின்ன பையன் கேட்பான். சாமி கிட்ட போயிட்டாருப்பா, சாமி கிட்ட போனா வரமாட்டாருன்னு சொல்லி மாமனே தான் சொல்லியிருப்பாப்ல. சோ இது மாதிரி அவர் வராம இருக்கணும்னே குழந்தை வந்து மாமா சாமி கிட்ட போயிடுச்சா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேக்குது. இப்ப ஒரு பாசமான அக்காள் என்ன சொல்லுவா, அப்படிலாம் சொல்லாதப்பா, எங்க வீட்டுல அந்த மாதிரிலாம் கேட்டோம்னா வாயிலே புட்டு அடிச்சு பேசுவியா. மாமா ஊருக்கு போயிருக்காரு, நல்லபடியா இருக்காரு. இதெல்லாம் எந்த காலத்துல நடக்குது?
கடிதாசி காலகட்டத்துல இல்ல, 2025 ஐபோன்லாம் வச்சிருக்கீங்க எல்லாம். தேவைன்னா மாமா இங்க தாண்டா இருக்காரு பாடுறா வீடியோ கால்லன்னு சொல்லி காமிச்சிட்டு போறதுக்கு 5 நிமிஷம் பிரச்சனை. 5 நிமிஷம் பிரச்சனை. நாங்களும் தான் இப்ப பாசமா தான் இருக்கோம், எங்களுக்கும் எல்லாம் இருக்கு. மாமான்ட்டு போன் பண்ணி பேசுதுங்க. சும்மா இல்லைனாலும் மாண்டா வீடியோ கால் பண்ணி மாமா என்கிட்ட பேசுங்க மாமான்னு சொல்லுதுங்க. பேசிட்டு தான் இருக்கிறோம். இப்ப என்ன இது? ஆனா இவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு இந்த டைம்ல இந்த பையன் இப்படி சொன்னானா, அதுல அவன் நம்பி அவன் வந்து ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துட்டானா, அவன் சோகமா இல்லையா, அதனால அப்படியே விட்டுதான். சரி அப்படியே விட்டுனா கூட பரவாயில்ல, சரி அவன் என்னமோ நினைச்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னு அவங்க வீட்டுல சூரியோட போட்டோ வச்சு மாலைய போட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தா. இப்ப சூரிய ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த நல்ல விஷயத்த ஸ்வீட் பாக்ஸோட தாயார் அவங்க வரல, அவங்க தாயார் வந்து இந்த விஷயத்த நல்ல விஷயத்த சொல்ல வரும் பொழுது இந்த பயபுள்ள போட்டு விட்டுரும். மாமா இல்ல சாமி கிட்ட போயிட்டாருலன்னு சொல்லிட்டு ரூமு கதவை திறந்து பூஜை ரூமை காமிச்சிரும். உள்ள வந்து சூரிக்கு பொட்டு மாலை பூ வச்சிருக்கான். எந்த பாசமா இருக்கக்கூடிய ஒரு அக்காவும் இதை செய்வாங்களாங்க? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் மனசாட்சி, கொஞ்சம் ரியாலிட்டியா அந்த டைரக்டர் தான் நான் கேட்கிறேன். யாராவது அப்படி செய்வாங்களா? நீங்க இந்த இடத்துல பாசத்தை காட்ட வரீங்களா, இல்ல இந்த உறவு மேல வெறுப்பு உருவாக்க வரீங்களா? இதை பார்க்கும்போது ஒரு நல்ல பாசமான அக்கான்னு அவனுக்கா தோணுமா? சத்தியமா எனக்கு தோணல. எனக்கு வெறுப்பு தான் வந்துச்சு அந்த பொம்பளை மேல. எவ்வளவு இருந்தாலும் அது பண்ணுவாளா தம்பி மேல பாசமா இருக்கிறவ? டைரக்டருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் மனசாட்சியே இல்லைங்க. இல்ல நீங்க அதை பார்த்துட்டு வந்து என்கிட்ட உட்கார வச்சு இப்படி நேரில் வச்சு சொல்லு இருக்கிறீங்களே, எனக்கு புரியவே இல்லைங்க. அதுதான் ஒரு மாதிரி போகுது அப்படியே எனக்கு. இது என்ன கான்செப்ட் இது? இப்படியா ஒரு குடும்பத்துல நடந்துக்குவாங்க? அவங்க அம்மா வந்து ஐயோ நம்ம பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா இப்படி போய் பண்ணி வச்சிருக்கேடின்னு சொல்லிட்டு உடனே நான் என்ன பண்றது அவன் இல்லைன்ட்டு உடனே அழுகும். The weapon of the woman அப்படின்னா the weapon of the woman attack. என்ன இது? அதான் தப்பு என்ன வேணாலும் பண்ணிட்டு அழுதா சரியாயிருமா? உடனே அந்த சீன் அங்கேயே கட்டு. அடுத்து இந்த பக்கம் போனோம்னா சரி, இப்ப அடுத்து வந்து ஒரு கல்யாணம் அவர் ஃப்ரெண்டுக்கு, இந்த ஃபேமிலி ஃப்ரெண்டா ஒருத்தருக்கு கல்யாணம். இதுல ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நான் மெச்சுவேன், அது கடைசியா நான் சொல்றேன். ராஜ்கிரண் கேரக்டர் நான் கடைசியா சொல்றேன். அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு கல்யாணம் இருக்கும். அந்த கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்கு சூரி வருவாப்ல. சரி அப்ப குழந்தைய பாத்துக்கலாமே, அப்ப நம்ம பாத்துலாமேன்னு சொல்லிட்டு இவர் வந்து பருவாரு. அந்த குழந்தை வந்து அப்படியே சோகமா உட்காந்துருக்கும். சரியா? அந்த குழந்தைய பார்க்க வைக்கிறது அவன் கூட நம்ம விமலோடைய என்ட்ரி. நடிகர் விமல் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. அவர் வந்து ஒரு மெஜிஷியன் மாதிரி வந்து உங்க மாமாவை நான் வர வச்சு காட்டுறேன்னு சொல்லி அவனே சும்மா உட்காந்துட்டு இருக்கான். உங்க மாமாவை காட்டுறேன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ஒரு அண்ணனை அவர்கிட்ட பேசக்கூடாது, பார்த்துட்டு அவன் வந்து முத்தம் கொடுத்துட்டு மட்டும் போயிடுவாருன்னு சொல்லி எல்லாம் கூட்டு வந்து காட்டுற மாதிரி காட்டுவாங்க. கடைசியில அந்த நேரம் பார்த்து இவங்க மனைவி யாரு, இந்த டாக்டர், இந்த ஒரு எஜுகேட்டட் லேடி, பாசம் அக்கா பாசத்தினால தன்னை லவ் பண்ண ஒரு லேடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீ போய் பார்க்க கூடாது. பார்த்தா என்ன பார்க்கவே கூடாது. அவன் அங்க அழுதுகிட்டு இருப்பான். மாமா மாமா வர சொல்லுன்னு அந்த மெஜிஷியன் அழுதுகிட்டு இருப்பான். செவுத்தை பார்த்து அழுதுகிட்டு இருப்பான். இந்த அம்மா வந்துட்டு இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, அப்படியே அந்த வயிற்றுக்கு நீட்டிட்டு இதை முன்னாடி வச்சு ப்ராமிஸ் பண்ணுங்க. என்னது இது? இவர் புள்ள மேல சத்தியம் பண்ணுமா? சரி அவதான் பைத்தியக்காரி சத்தியம் பண்ண சொல்றா, நீ அடி போடிச்சு அப்பவே ஒரு அறையை போட்டு நீ நடந்து போயிருந்தீங்கன்னா அது வேற, அது ரியாலிட்டி. என்னடி பைத்திய மாதிரி குழந்தைய வச்சு சத்தியம் வாங்கிட்டு இருக்கேன்ட்டு இவர் அங்க சத்தியம் பண்ணிடுவார். பார்க்க மாட்டேன்ட்டு சத்தியம் பண்ணிட்டு வந்து இவருக்கு ஆறுக்குள்ள அழுவாரு, அவன் மண்டபத்துக்குள்ள அழுவான். நான் மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கேன், ஏன்டா அந்த படத்துக்கு வந்தேன்னு அழுதுகிட்டு இருக்கேன். ஏன்னா ரியாலிட்டி அங்க. அதெல்லாம் படத்துக்காக நீங்க இந்த ரியாலிட்டில இருந்து ஏங்க இப்படி விலகி போறீங்க? இந்த மாதிரி நடந்துக்குவாங்க பெண்கள். அப்ப அவங்கள நல்லவங்களா காட்டாதீங்க. இந்த டாக்ஸிக் ஃபெமின் உமன் அப்படின்னு காட்டுங்க. அவங்கள நல்லவங்க. ஆனா நீங்க நம்பணும், இவ்வளவு விஷத்தன்மையோடு செயல்படக்கூடிய இந்த பெண்கள்லாம் நல்லவங்க நம்ம நம்பணும். கடைசியில் அவங்கள திரும்பிடுவாங்க. ஏன்னா படம் முடிய போது நம்ம வீட்டுக்கு போகணும். உடனே வந்துட்டு சத்தியம் வாங்கிட்டு போயிடும். குழந்தைய பார்க்க கூடாதுன்னு இன்னொரு குழந்தைகிட்ட ஒரு அம்மா வந்து ஒரு தாயாக போய் ஒரு பெண் வந்து சத்தியம் வாங்குவாளா? இதுல என்ன நன்மை நடந்துற போகுது? அந்த குழந்தை அவ்வளவு திரும்ப அழுதுகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தை உங்களை இப்ப பிரிஞ்சு அழுன்னு அழுது இப்பதான் ஓரளவுக்கு செட் ஆகிருக்குது. அவங்களுக்கு தெரியாது அது எப்படி செட் ஆயிருக்குன்ட்டு. அது வந்து வீட்டுல பூஜை பண்ணிட்டு இருக்குது செத்துட்டான்னு சொல்லி. இது பேர் செட்டா? இது டிராமடைஸ் பண்றது இல்லையா குழந்தைய? இது நடந்துகிட்டு இருக்கு. இந்த அம்மா வந்து சத்தியம் பண்ணிட்டு போயிடும். இவர் கார்ல போய் அழுவாரு. கடைசி வரைக்கும் அந்த குழந்தைய போய் பார்க்க மாட்டாரு, இது போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் ராஜ்கிரண் கேரக்டர் இதெல்லாம் உள்ள வரும். ராஜ்கிரண் கேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கும். இது என்னன்னா,
இன்னொன்னு கேவலம் நடக்கும். அதுவும் அந்த டாக்டர் அம்மா மேல தான் பழி வந்து விழுகும். இது என்னன்னா, இது வந்து பைக்ல வந்து போவாரு, நோவேல போவாரு, யாரு அவங்க அப்பா. அப்ப அந்த பையன் சொல்லுவான், மாமா இந்த வழியெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு டிராபிக் ரூல்ஸ்லாம் அந்த குழந்தைக்கு 5 வயசு குழந்தைக்கு எல்லாமே தெரியுது, சொல்லி கொடுத்துருவாங்க. லைசன்ஸ் எடுத்துட்டாங்க, அதான் முன்னாடி உட்காந்துட்டு போகுது. அவங்க போகும்போது நோவேல போவாங்க, லாரியில் இடிப்பாங்க, கீழே விழுவாங்க. அந்த குழந்தைக்கு பெரிய பலத்தை அடிபட்டுரும், அதுக்கு வந்து ரத்தம் இருக்காது. இந்த நேரத்துல யாருக்கு கால் பண்ணி சொல்லுவாங்கன்னு தெரியாது. சூரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும், வந்துருவாரு. ஆனா இவங்க யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது ஏன்னா என்கிட்ட சொல்ல மாட்டீங்களான்னு அவர் அழுவாரு. நான் சொல்லலாம் தான் பார்த்தேன், போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, நம்பர் இல்லைன்னு அவர் ஏதோ காரணத்தை அவங்க மாமா சொல்லிட்டு பாப்பல. ஸோ யார் சொல்லி வந்தாருன்னு நமக்கு தெரியாது. வருவாரு, வந்த உடனே போயிட்டு நான் குழந்தைய பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் பாரு. ஆனா இவர் போய் பார்த்தா டிஸ்டர்ப் ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ண டிஸ்டர்ப் பண்ண போய் பார்த்துட்டு நானும் செத்துட்டேனா மாமா அப்படின்னு சொல்லுவாரு. அப்பத்தான் சூரிக்கு புரிய வரும், ஓஹோ நம்ம சாமி கிட்ட போயிட்டோம்னு சொல்லி இவங்க சொல்லி வச்சிருக்காங்கிறது அப்ப புரிய வருது. ஆனா கோவப்பட மாட்டார் சூரி. ஏன்னா சூரிக்கு மானம் கிடையாது, அந்த கேரக்டருக்கு மான ரோசமே கிடையாது, கோவமே வராது. அவங்க அக்கா மேல கோவம் வராது, அவர் அவங்க அக்காவை கொஸ்டின் பண்ண மாட்டாரு. இது என்ன மாதிரியான அன்பு? உடனே வந்துட்டு இல்லப்பா அப்படிலாம் இல்லை, உங்கள்கிட்ட போய் சொல்லியிருக்காங்கப்பா, அப்படிலாம் இல்லப்பா, நான் அவங்க கூடவே இருப்பேன்ப்பான்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுவாரு, கூடவே இருக்கேன் பாரு. இப்ப இந்த இடத்துல நீங்க யோசிப்பீங்க, நிறமாச கர்ப்பிணி அவன் பொண்டாட்டி இருக்காளேன்ட்டு. சரி, நிறமாச கர்ப்பிணி ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு? அந்த குழந்தை அடிபட்டு மூளையில சர்ஜரி பண்ணி மண்டையில வந்து முடி அப்பவும் மொட்டை அடிக்கலைங்க. ஏன்னா அந்த மூளையில சர்ஜரி பண்ணாலுமே ஆபரேஷன் பண்ணாலுமே மொட்டை அடிக்க மாட்டாங்க, தட்ஸ் ரியாலிட்டி. அது மாதிரி போட்டு ஒரு மண்டை வழியா ஒரு ரூட் இருக்கு, இப்படி தாடை வழியா ஆபரேஷன் பண்ணிட்டாங்க போல. சரி விடுங்க, அதையும் நம்ம நம்பித்தான் ஆகணும். மண்டையில ஒரு கட்டு போட்டு வச்சிருந்தாங்க, சரி முடியோடையே. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மா வரும். சரி, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் சத்தியம் பண்ணிட்டு, ஏன்னா இவங்க டாக்டர், ஏன்னா சத்தியம் பண்ணா எனர்ஜி, வைப்ரேஷன், அது வந்து அந்த குழந்தையோட போய் அசோசியேட் ஆகி நிக்கும் பாத்தீங்களா, அந்த டாக்டர் அதை நம்புறாங்க பாத்தீங்களா. இவன் குழந்தைக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா எப்படி ஆகும்? பைத்தியக்காரி எப்படி ஆகும்? நீ டாக்டர் தானே. ஜோசியக்காரி மாதிரி வந்து சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டு இந்த பக்கம்னு சொல்லி சண்டை போடுவா. எந்த விஷயத்துக்கு வந்ததுக்கு? இது வேற விஷயத்துக்கு வந்ததுக்கு சண்டை போட்டா பரவாயில்ல, எந்த விஷயத்துக்கு வந்திருக்கான்? குழந்தை சாக கிடக்குதுங்க உள்ள, இவ ஒரு டாக்டர், இந்த ஃபீமேல் கேரக்டர், இவன் பொண்டாட்டி வந்து டாக்டர், வயல் நிறமாச கர்ப்பிணி. அங்க வந்து நீ எப்படி பார்க்க வரலான்னு சண்டை போடுவா. இது எப்படி நீங்க நல்ல கேரக்டர் ஏத்துக்க முடியும்? உண்மையிலே எப்படி ஏத்துக்க முடியும்? எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல பாரு. குழந்தை சாக கிடக்குது, அது வந்து உயிர் பொழைக்குமா பொழைக்காதான்னு தெரியாம எல்லாரும் பதறிட்டு வந்திருக்காங்க. அங்கதான் அவன் வந்திருக்கான் ஹீரோ. அப்ப இந்த ஹீரோயின் வந்து என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ என்ன பத்தி கவலைப்பட்டியா நீ அப்படின்பா. உடனே கோவம் தான் எல்லாருக்கும் வரும், நம்மளே அடிக்கலாம்னு தோணும். அதுக்கு நடுவுல வந்துட்டு அவன் வந்து எனக்கு பையன் மாதிரி அப்படிங்கிறத ஒரு விஷயத்த வந்து அவன், அதாவது இது மட்டுமா என் குழந்தை, அவனும் எனக்கு குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்ல வருவாரு. உடனே இந்த அம்மா வந்து இதை வேற மாதிரி ஒரு ஆங்கிள் தப்பா ஒரு விஷயத்த, ஏன்னா அக்கா தம்பி பாசத்தை வச்சு அவங்களுக்கு காதல் வந்துச்சு. ஸோ அவங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை வரும்? என்ன வார்த்தை வந்தா புரியுது? இந்த வார்த்தை வந்தோடனே இந்த படத்துல கோவம் ரோசம் சூடு சொரணை எல்லாம் இல்லாத ஒரு கேரக்டரா நம்ம சூரி இருக்கிறாரே நம்ம நினைப்போம். ஆனா இல்ல, எனக்கும் சூடு சொரணை ரோசம் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி அவர் அறைவாரு. அப்போ இப்படி நம்ம பேசினமே, தப்பா பேசியிருக்கமேங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியல. அடிச்சிட்டுல இப்ப பார் சிஜிக் தாலி பிச்சு போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட டிவோர்ஸ்ங்கிற மாதிரி டிவோர்ஸ் நோட்டீஸ்லாம் அனுப்பிடுவாங்க. அப்போ ஒரு சோக பாட்டை போட்டுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ராஜ்கிரண் கேரக்டர் ஏன் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ராஜ்கிரண் கேரக்டர் அது வரைக்கும் எல்லா விஷயத்திலும் உள்ள தலை காட்டிட்டு இருப்பாப்ல. அவர் ஒரு வயசானவர், அவருக்கு குழந்தையே இருக்காது. அது குழந்தை இல்லாதனால அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே அவர் குழந்தை போல அவர் நினைச்சு எல்லாருக்குமே எல்லார் வீட்டுக்கு ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்குவாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனா இருப்பாரு. அந்த கேரக்டர் மட்டும்தாங்க கொஞ்சம் யதார்த்தமான கேரக்டரா காட்டப்பட்டது. அவருக்கும் அவங்க மனைவிக்கும் சண்டைகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்கும். சின்ன சின்ன சண்டைகள் போட்டுக்குவாங்க, ஒரு அன்பு இருக்கும். அவரும் வந்து அந்த மனைவியை கவனிச்சுப்பாரு. திடீர்னு அவங்க மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு முடியலாம போகும். அதுக்கப்புறம் அவங்க வந்து இதாயிருவாங்க, இறந்துருவாங்க. இவர் அந்த நேரத்துல வந்துட்டு அந்த சீன்லாம் உண்மையிலேயே எமோஷனல் டச் இருந்துச்சு. அதுல எல்லாம் மாட்டுக்கல. ராஜ்கிரண் சீன்ஸ் வந்து எமோஷனலா டச் ஆகும் உங்களுக்கு. அந்த ஒரு சீன் வந்து நானுமே வந்து கொஞ்சம் கண் கலங்க வைக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனைவி இறந்துருவாங்க. அது வரைக்கும் வந்து ஒரு பூ கூட இந்த ஆள் எனக்கு வச்சு விட்டது கிடையாது. என்ன ஏண்டி எல்லா நாளும் தாண்டி பூ வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, வாங்கிட்டு இருக்கோம், என்னைக்கா வச்சு விட்டுருக்கீங்களா அப்படின்னு. காசு கொடுக்காம வந்து கொடுத்துட்டு போவோம், நான் தாண்டி காசு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிலாம். சரி, இது இயல்பா நடக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிறதெல்லாம் பேசுறதுலாம் நல்லா இருக்கும். அப்புறம் கடைசியில் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச புடவை எடுத்து கொடுப்பாப்புல. அது வரைக்கும் அவர் நம்பவே மாட்டாரு. தூங்கிட்டு இருக்கா எந்திரிக்கல, தூங்கிட்டு இருக்கா எந்திரிக்கலான்னு பாரு. அப்புறம் கொண்டு வந்து நீ பாருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சோன்னே அவர் புரிஞ்சிடும் நம்ம மனைவி வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்கன்ட்டு.
அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் அந்த பூ கொடுக்க வரும்போது ஒரு அழுவாரு. ராஜ்கிரனோட நடிப்பு உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் அந்த இடத்துல பின்னி இருப்பாரு. நான் இப்படி திரும்பி பார்த்தேன், என் மனைவிலாம் அழுதுட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டு சரி படம் தான் விடு அழுகாத அப்படின்ட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு பெண்கள் எல்லாமே அழுதுருவாங்க. அந்த சீனுக்கு வந்து பெண்கள் எல்லாமே அழுதுருவாங்க. நமக்குமே கொஞ்சம் பாக்குறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், நம்ம கல்லஞ்சக்காரர்கள், பட் பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து ஆண்கள் அழுகக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துட்டாங்களா, சோ நமக்கு அழுக வராது. பட் கஷ்டமான ஒரு சீன் அது. அந்த சீன்லாம் படத்துல, இந்த சீன்ல ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து அவங்களுடைய எப்படி வாழ்றாங்க, ஏன் தெரியுமா அவங்க நல்லா வாழ்ந்தாங்க இப்ப இந்த படத்துல நம்ம புரிஞ்சுக்கிறது, ஏன்னா அவங்களுக்கு உறவே இல்லை யாரும். ஆமா, என்ன பைத்தியமா இருப்பாங்க, எவனுமே உறவு முறை இல்ல, அதனால அவங்க நல்லபடியா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அதுதான் இந்த படம் சொல்ல வருதான்னு டவுட் வந்துருச்சு. குடும்ப படம், ஆனா குடும்பமே வேணாம்னு நினைக்கிறேன், குடும்பமே வேண்டாங்க நினைக்கிற அளவுக்கு தான் எடுத்து வச்சிருக்கீங்க. ஏன்னா குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனையை காமிச்சுக்கிட்டு குடும்பமே இல்லாத நல்லா சந்தோஷமா இருக்கான்னு காமிச்சா அதுக்கு என்ன பொருள்? ஸோ இப்போ இவங்களை பார்த்தா இவங்களுக்கு 2 பேருக்கும் சென்ஸ் வரும், அவங்கள மாதிரி நம்ம இருந்திருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இது போக அந்த அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். அவங்க குழந்தை பிறந்தோடனே எல்லாம் அன்பானவங்க இல்லைங்க மனிதர்கள், பிறந்த குழந்தைய பார்க்க கூடாதுன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. புரியுது, ஓகேவா? சண்டை போடும்போது அங்க ஒரு சேஞ்ச் ஓவர் காட்டுறாங்க. அவங்க அக்கா திருந்துறாங்க, திருந்த வேண்டிய டைம் வந்துருச்சு. ஓகே, டைம் டு எண்ட் தி மூவி. திருந்துறோம் இப்ப, அப்படியே திருந்துற பட்டன் திருப்புங்க. திருந்திட்டேன், ஏன்னா நல்ல லெவல் ஆயிட்டேன். உடனே வந்துட்டு அவங்க காலில் கூட விழுந்து உன்னை நான் சந்திக்க வைக்கிறேன். நீ பண்ண கூத்துக்கு, நீ பண்ண ஆட்டத்துக்கு நீ காலில் விழுந்தா உன்னை மிதிக்கணும். ஆனா உடனே அவங்க காலில் உழுகிறேன்பாங்க, இதெல்லாம் இது பண்றேன்பாங்க. நீ உடனே இவர் உள்ள புந்து இவர் ஒரு கொஞ்சம் டைலாக் எல்லாம் பேசுவாப்ல. இது எல்லாமே மீனிங்லெஸ். இந்த சண்டைகள் எல்லாமே மீனிங்லெஸ் தான். அப்புறம் முடிச்சு விட்டு கடைசியில வந்துட்டு அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கும். 2 குழந்தை இருக்கும்போது இந்த சண்டைகள் போய்கிட்டு இருக்கும். எப்படி சூரிய யாரு உள்ள விட்டாலும் நமக்கு தெரியாது. சூரிய உள்ள வந்துருவாரு, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் உள்ள போயிருவாரு. யாரு? இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய அந்த குட்டி பாய். ஓகே, அவர் அந்த குழந்தைகளை போய் பார்த்துட்டு எனக்கு 2 மச்சான் அப்படின்னு சொல்லி அந்த மச்சான் லவ் சென்டிமெண்டா அவர் போடுவார். பார்த்து வரும் போல இருக்கு. அந்த குழந்தை உள்ள வரும்போது கூட இந்த அம்மா வந்து ஒரு பெரிய படித்த அம்மா என்ன பண்ணா திரும்பிக்குவாங்க, இப்படி திரும்பி அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த பாச போராட்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்ல. அப்ப இந்த குழந்தைய போய் 2 அது கொஞ்ச நேரம் மாமா மச்சான் அப்படின்னு கொஞ்சம் உடனே இவரும் வந்து போயிட்டு இவருக்கு அந்த ஒய்ஃபோட காலெல்லாம் பிடிப்பாரு, இதெல்லாம் பண்ணுவாரு. ஸோ அந்த படம் வந்து கடைசியில அவங்க சேர்ந்துட்டு அவங்கள மாதிரி வாழணும்னு சொல்லி ராஜ்கிரண் அவங்களுடைய அந்த கப்பிள் இதை மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த படத்தை முடிப்பாங்க. ஹாப்பி எண்டிங் மூவி அப்படிங்கிற மாதிரி வரும். இது முடிஞ்சோடனே இந்த மாதிரி டாக்ஸிக்கான கேரக்டர்லாம் திரும்ப ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இன்னும் யார் மாமா அப்படின்னு வரும் இதுல. இப்ப இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கும், ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருக்கும், இவர் ஒரு 2 பேரும் மாமா முறை. யார் வந்து தேன் தொட்டு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு சக்கரை தண்ணி தொட்டு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை. அது ஒரு லைட்டா ஒரு காமெடியா போட்டு முடிச்சு 2 பேருமே வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க இந்த படம். இந்த படத்தை நம்ம ஏன் இவ்வளவு நேரம் நெகட்டிவா முடிச்சுட்டோம் அப்படின்னா, குடும்ப பாங்கான படமா எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த படத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்தின் மீது நமக்கு பாசம் வரணும். நம்ம குடும்பத்துல நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம இப்படி நடத்தலையே, நம்ம இப்படி நடத்தணும். நம்ம ரிலேட்டிவ்ஸ் மேல ஒரு இப்ப நீங்க வந்து சேரனுடைய தவமாய் தவம் இருந்த படமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விஜயகாந்த் படம் வானத்தை போல, இதெல்லாம் நீங்க எத்தனை முறை பார்த்தாலும் இந்த மாதிரி படங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உறவுகளோட கேரக்டர்ஸ் வந்து க்ளோஸ் டு த ரியாலிட்டி இருக்கும். 2வது அந்த உறவுகளை கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டினாலும் அந்த உறவுகள் மூலமா உங்களுக்கு உறவுகள் மேல மதிப்பு வர மாதிரி இருக்கும். அவங்களோட பாசத்தின் மீது உங்களுக்கு மதிப்பு வருவது போல அந்த படத்துல அப்பா கதாபாத்திரம், அம்மா கதாபாத்திரம். மெய்யழகன் படம் கூட, ஆமா மெய்யழகன் படம் கூட ஆக்சுவலா பாரு நான் சொல்லுச்சேன், மெய்யழகன்லாம் நம்ம 2 பேர் பார்த்துட்டு உட்கார்ந்து நீங்க பேசியிருக்க வேண்டிய படம் மிஸ் பண்ணிட்டோம். அன்கட் வெர்ஷன், அவ்வளவு பியூட்டிஃபுல் மூவி. அப்ப அந்த மாதிரி இந்த உறவுகளை நம்ம நேசிக்கும் விதமாக ஒரு படம் இருக்கும் பட்சத்தில் அதை வந்து குடும்பங்கள் கொண்டாடலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உண்மையிலே இந்த படத்தை வந்து குடும்பங்கள் கொண்டாடுதானா? கொண்டாடுது. ரீசன் என்ன நான் சொல்லவா? தமிழ் சினிமா குப்பையா கிடக்கு. அதனால இது பார்த்தா தமிழ் சினிமா குப்பையா இருக்கு, ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, ஆபாசங்கள் அதிகமா குட்டி கிடக்குங்கிறனால அதுல குடும்பத்தோட யாருமே போய் பார்க்க முடியாது. இந்த படத்தை குடும்பத்தோட பார்க்கலாம். இதுல டாக்ஸிக்னஸ்ங்கிறது இந்த கேரக்டரைசேஷன்ல தான் இருக்கே ஒழிய படத்துல எங்கேயுமே ஆபாச காட்சிகள் பெரிய அளவு இல்ல. கொஞ்சம் அந்த ஹீரோயினும் அந்த சூரியும் ஒரு நடுவுல இருக்கு. அது ஆபாசம் சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் ஓவர் இது இருக்கும். பட் இது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி யூ சர்டிபிகேட்டோட இந்த படம் இருக்கிறதுனால மக்கள் வந்து குடும்பத்தோட போய் பார்க்கலாம். பட் இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் குடும்ப உறவுகள் மீது நல்ல மதிப்பு வராது. இந்த படத்துல இருக்க மாதிரி குடும்ப உறவுகளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அது பேர் டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் யாருமே இருக்கக்கூடாது. இப்படிலாம் ஒரு அக்கா இருந்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு அக்கா இருக்கவே கூடாது. இப்படிலாம் ஒரு தம்பி இருந்தானா அந்த மாதிரி ஒரு முட்டாள் தம்பி இருக்கவே கூடாது. ரியாலிட்டியை விட்டுட்டு
படத்துக்காக இந்த வந்து ரொம்ப டாக்ஸிக், இது நீங்க வந்து அன்பாவே எனக்கு ஃபீல் ஆகல. இது வந்து அக்கா தங்க, நான் உண்மையே சொல்றேன், அந்த நான் வந்து சூரிய வந்து டிமோட் பண்றதுக்கோ இல்ல, இந்த சூரிய எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் ஒரு பெரிய நடிகனா, இந்த கஷ்டப்பட்டு வந்தவர். நான் எண்ட்ல நான் பாசிட்டிவோட தான் முடிக்க போறேன், சோ அதையும் நான் சொல்லிடுறேன். பட் இந்த படத்துடைய கதையோட ஓட்டம் என்பது இட்ஸ் நெகட்டிவ். இது ரிலேட், இதை நான் ஏன் சொல்லணும்னா, இது யாரும் பேசுற மாதிரி எனக்கு தெரியல. நம்மளோட ரிவ்யூ இல்ல நம்மளுடைய பார்வை என்பது ஒரு சரியாக இருக்கணும் என்பதற்காக இதை நான் சொல்றேன். இந்த படத்தில் காட்டப்பட்ட கதாபாத்திரங்கள் பொருந்தவில்லை, இந்த கதாபாத்திரங்களோட செயல்பாடுகளும் பொருந்தவில்லை, இந்த கதாபாத்திரங்கள் போல உறவுகள் யாரும் இருக்கவே கூடாது. சரி, அப்ப என்ன பாசிட்டிவ் எதுவும் இருக்கு இதுல? பாசிட்டிவ் என்னன்னா, இதுல நடிப்புல யாரையுமே நீங்க குறை சொல்ல முடியாது. பின்னிட்டாங்களா? சூர்யா இருக்கட்டும், அந்த அக்கா கேரக்டர்ல நடிச்சவங்க, ஏன்னா அந்த கேரக்டர் தப்பான கேரக்டர், அதுதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதை வந்து ஏன் அப்படி வடிவமைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அந்த கேரக்டருக்கு பொருந்த விதமா அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. அதே போல மற்ற எல்லா நடிகர்களுடைய நடிப்பிலும் குறையே சொல்ல முடியாது. நான் குறைன்னு சொன்னா, இந்த கதையை எழுதியவர்கள் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இதை ரிஃபைன் பண்ணிருக்கலாம். இதோடைய அந்த ஒரு அந்த எசன்ஸ் வந்து தப்பா இருந்ததா நான் ஃபீல் பண்றேன். புரியுது. மற்றபடி இந்த படம் எடுக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும், எடுத்த விதமாக இருக்கட்டும், இந்த படத்துடைய காட்சி அமைப்பா இருக்கட்டும், இந்த கலரைசேஷன் ஆஃப் த பிக்சராக இருக்கட்டும், நடிப்புகளாக இருக்கட்டும், மியூசிக், ஒரு சிலது மலையாள படத்தோட மியூசிக்கோட ரீமேக்ஸ் சாயல்ல ரீமேக்கே ஏதோ இருக்கு போல, எனக்கு அது தெரியல, பட் சொல்லிருந்தாங்க. மித்தபடி எல்லாமே ஓரளவுக்கு பிளசண்டா தான் இருந்துச்சு. இதோட கதைக்களம் மட்டும் தவறான கதையாக ஃபீல் ஆச்சு. மாமன் மற்றும் அந்த மச்சானுடைய உறவை வந்து எடுத்து காட்டுறதுக்கு, அந்த பாசத்தை எடுத்து காட்ட வேண்டிய படம் ஏதோ ஒரு விதத்தில் வெறுப்பை தான் எடுத்து காட்டுச்சு. இது வந்து பாசமா ஃபீல் ஆகல, பட் இது ஒரு தப்பான வெறுப்பான ஒரு அன்பு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவராலா இந்த படம் பார்க்க வேண்டிய படம், ஆனா பார்த்துட்டு அவ்வாறு வாழ்ந்து விடக்கூடாத படம். யாரும் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க, சூரி மாதிரி நடந்துக்காதீங்க, அவங்க அக்கா மாதிரி நடந்துக்காதீங்க, அவங்க மனைவி மாதிரி நடந்துக்காதீங்க. ராஜ்கிரண் போல நடந்துக்கலாம், ஆனா அவருக்கு குடும்பமே இல்லை, அவர் தான் நிம்மதியா வாழ்ந்துட்டு போன மாதிரி படம் முடியுது. ஸோ ரீசெண்டா ஒரு சீரியலோட ரீல்ஸ் வந்து பார்த்தேன். ஒரு மாமியார் உட்காந்துருப்பாங்க, ஒரு ஃபாரினர் வந்து உட்காந்துருப்பாரு. அவர் ஃபாரினர்னா சத்தியமா வந்து உங்களால நம்பவே முடியாது. அவர் உட்காந்துப்பாரு, இவர் தான் மாப்பிள்ள, சாரி அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு. உடனே அவர் வந்து அந்த நேரத்தில் அவர் இங்கிலீஷ் பேசி அந்த ஃபாரினர் வந்து மேசி இழுத்து போயிடுவார். அது மாதிரி பைத்தியக்காரத்தனமான ரீல் பார்த்து வந்து குழம்பி இருந்தேன். பட் இந்த படம் வந்து நீங்க சொல்ல பார்த்தா அதெல்லாம் மிஞ்சி எங்கேயோ போயிருந்துச்சு. ஒரு டிஃபரெண்டான சீரியல். நெகட்டிவ் கேரக்டர்ஸாவே கிட்டத்தட்ட எல்லா கேரக்டரும் இந்த மாதிரி நான் ஃபீல் ஆச்சு. பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மியா ஃபீல் ஆகுது. ஆனா இத்தனைக்கும் இந்த டைரக்டர் வந்து பாசிட்டிவான கேரக்டர்ஸ் நினைச்சு காமிச்ச எல்லா கேரக்டருமே நெகட்டிவ் கேரக்டரா மாறி இருக்கு, ராஜ்கிரண் கேரக்டர் தவிர்த்து. ஓகே, ரியல் லைஃப்ல இருந்து ஏதாவது இன்ஸ்பயர் இருக்காரா, இல்ல புது உலகத்தை யூனிவர்ஸே உருவாக்க ட்ரை பண்ணிருக்காரான்னு தெரியல. சரி, நீங்க சொன்ன பாசிட்டிவ்காக அந்த படத்தை போய் பார்க்கட்டும். ஆனா டைரக்டரே பாருங்க, ஒருத்தர் நீங்க இவ்வளவு வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க. நான் சொல்றேன் இல்லைங்க, மக்களை வந்து குழப்பம் இந்த மாதிரியான படங்கள். கெட்டதுலேயே ஒரு நல்லது என்ன நடந்திருக்குன்னா, நல்லவேளை நான் இந்த படத்தை போய் பார்க்க நேரிடல, பாரி மட்டும் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை தமிழ்நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி பாரி. நன்றி.